நான் முதல்வன் திட்டம் உருவாகின மேடை இந்த மேடை. இங்கே நின்று தான் முதலமைச்சர் உரையாற்றினார், அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். அது எப்படி தெரியுமா? 2022 மார்ச் மாதம் 1ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இயக்கத்தோட வாழ்த்து சொல்றதுக்கு அறிவாளத்தில் நின்று இருந்தாங்க. வீட்டிலேருந்து காரு கிளம்பி எங்கே நேராக வந்துச்சுன்னா இங்கே தான் வந்துச்சு. அமர்ந்திருந்த மாணவர்களுக்கு முன்பு சொன்னார், என்னுடைய கனவு திட்டம் நான் முதல்வன் திட்டம் என்று சொல்லி இந்த 2 வருஷத்துல ஏறத்தாழ இளைய சமுதாயம் பயன்பெற்றது மட்டும் 28 லட்சம் மாணவர்கள் இதில் பயன்பெற்று இருக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 மாணவர்கள் இன்றைக்கு லண்டனுக்கு சென்றிருக்கிறார்கள். இப்படி இதை பார்த்து ஒவ்வொன்றும் கல்வி என்று சொன்னாலும் சரி, அறநிலையத்துறை என்று சொன்னாலும் சரி, மருத்துவம் என்று சொன்னாலும் சரி, இதெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர், அதுதான் அவர் எழுதுவது தான் திராவிடர் வேதம். அதுதான் இங்கே அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இங்கே அனைவரும் சொன்னது போலதான் இன்னைக்கு புதுச்சேரியும் சேர்த்து 40க்கு 40 நாம் வெற்றி பெற்றிருக்கோம் என்று சொன்னால் சுழன்று இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவருடைய கீதம் தான் உதய கீதம் 40க்கு 40 இன்னைக்கு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. அதை ரொம்ப அழகாக இங்கே சொல்லியிருக்கிறார். இப்படி வருகை தந்திருக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் கலைஞரை பற்றி இன்னும் நாங்கள் பேச இன்னைக்கு இல்லை, அவர் கலைஞர் இல்லை. நான் சேகர் பவன் என்ன பெருமையாக பேசினேன், அண்ணன் தயாநிதிமாறன் நான் பெருமையாக பேசுகிறேன். எனக்கு ஏதாச்சும் ஒரு ஆதாயம் கிடைக்கலாம், கிடைக்காமங்களும் போகலாம். இருக்கிறவங்க பற்றி பேசினா அப்படிதான் நிலைமை, அப்படிதான் பார்ப்பாங்க மக்கள். கலைஞர் இன்னைக்கு நம்மளிடம் இல்லை. ஆனால் கலைஞரை பற்றி நாம் பேசுகின்றோம் என்று சொன்னால் அவர் தீட்டிய திட்டங்கள் இன்னமும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்திற்கும் வழிகாட்டியாக இன்னமும் திகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதனால் அவரை நாம் கொண்டாடுகின்றோம். பல கூட்டங்கள் நான் சொல்றதான், ஒரு காலத்தில் என்ன சாதின்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னா நீ படிக்க கூடாதுங்கிறதுக்காக கேட்டாங்க. இன்னைக்கு நீ என்ன சாதின்னு கேட்கறாங்கன்னு சொன்னா உனக்கு இடஒதுக்கீடு தரேன், வா படிக்க வா, கல்வி மட்டுமல்ல வேலை வாய்ப்புடன் தருகிறேன் என்பதை மாற்றி காட்டினார் பார்த்தீங்களா கலைஞர். அந்த கலைஞருக்காக தான் அவருடைய புகழை போற்றுகிற விதமாக வருகை தந்த ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செய்து ஒரு முறையாவது போய் கலைஞருடைய நினைவகத்தை போய் பாருங்க. ஏதோ கட்சிக்காரனாக எங்களுடைய தலைவருடைய நினைவகத்தை போய் பாருங்கிறதுக்காக நான் சொல்ல, தயவு செஞ்சு போய் கீழே அண்டர் கிரவுண்டில் அவர் என்னென்ன ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்னென்ன திட்டத்தை எப்படியெல்லாம் கொண்டு வந்திருக்காரு கொஞ்சம் போய் தயவு செய்து அதை படித்து பாருங்கள். இன்னைக்கு நீங்கள் என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் அதெல்லாம் 1971, 72, 69 ஃபர்ஸ்ட் அவர் சிஎம்மா வரும்பொழுது அதற்கெல்லாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு அடித்தளம் விட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவராக தான் இருக்கும். அது சட்டமன்றத்தில் நாங்கள் பேசும்பொழுது எதிர்கட்சியை சாங்க எந்திரிச்சு இது எங்களுடைய ஆட்சியில் கொண்டு வந்து அவங்க பேசினாங்க அப்படின்னாலே அது 1971 ஏற்கனவே கலைஞர் கொண்டு வந்ததாகத்தான் இருக்கும். அப்படி எல்லா விதத்திலும் ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவருடைய காலம் அவர் இருந்தனால தான் இன்னைக்கு திருநங்கைகளாக இருந்தாலும் சரி, பெண்கள் இன்னைக்கு சமமாக மதிக்கப்படுவதாக இருந்தாலும் சரி, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவ செல்வங்கள்லாம் இன்னைக்கு கல்வியில் உயர்ந்த நிலைக்கு வருகிறது என்று சொன்னாலும் சரி, அல்லது ஐடி கம்பெனியில் இன்னைக்கு ஒவ்வொரு வெளிநாடுக்கும் சென்று இன்னைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிற மாணவர்கள் அவர்களுடைய அந்த வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, விவசாயிகளாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய உயருக்கும் காரணம் யார் என்று சொன்னார் கலைஞர் கலைஞர் கலைஞர். அதனால தான் அந்த கலைஞருடைய புகழை நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொரு வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாச்சும் ஒரு விதத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் போதும் யார் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திக்கிறார்கள், யார் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிறார்கள் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களிடம் இதை எடுத்து சொல்றோம். மிக அழகாக இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கத்தை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் இங்கே எடுத்து சொன்னார்கள். எதற்காக இந்த 40-40 நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம், அது இளைய சமுதாயம் உங்களுடைய பங்கு எவ்வளவு இருந்தது, நீங்கள் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவு, ஏன் நாங்கள் திமுக காரணம் ஒரு திமுறா ஏன் இருக்கிறோம், ஏன் நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற திட்டங்கள் எங்களை பேச வைக்கிறது. ஆக நாங்கள் எங்கே போனாலும் ஏதாச்சும் மக்கள் எங்கிட்ட கேள்வி கேட்டால் எங்களால் அவர்களை சமாளிக்கின்ற அளவுக்கு பதில் சொல்ல முடியும் என்றால் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். ஆக இளைய சமுதாயம் நீங்கள் உங்களை உடனே எங்கள் கட்சிக்கு வாங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுக்காக உங்களுக்கு உட்கார வச்சு நாங்கள் இந்த நிகழ்ச்சி நடந்த தயவுசெய்து சிந்தித்து பாருங்கள். பெரியார் சொன்ன மாதிரி தான், நாங்களே சொன்னாலும் நம்பாதீங்க. நீங்கள் உங்களுக்கு இருக்கின்ற அறிவை பயன்படுத்தி கொண்டு, ஏன் இன்னைக்கு தான் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்களா, கூகுள் இருக்குல்ல, இவங்கெல்லாம் சொல்றது உண்மையா நீங்கள் போய் செலக்ட் பண்ணி பாருங்கள், சர்ச் பண்ணி பாருங்கள். ஆமாப்பா இவங்க சொல்றது உண்மையா இல்லையா, நீங்களே அதை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காக இதை சொல்கின்றேன். அது குறிப்பாக ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான நிகழ்ச்சி இது கிட்டத்தட்ட இது 2வது நிகழ்ச்சியாக இந்த மாவட்டத்தில் நான் கலந்துக்கிறேன். மிகவும் பெருமை. நான் வெற்றி பெறுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் என்பதை என்றைக்குமே என்னால் மறக்க முடியாது. அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு தான் கூகுள் மேப்ஸ்லாம், ஒரு காலத்தில் கூகுள் மேப்பே அவங்க தான், தெரியாத அட்ரஸை கொடுத்தா கூட அவங்க நேராக கொண்டு போய் நம்மளை விட்டுருவாங்க. ஆக அந்த அளவுக்கு இன்றைக்கு எல்லா தரப்பு மக்களையும் இன்னைக்கு அரவணைக்கக்கூடிய ஒரு இயக்கமாக ஒரு மாவட்டமாக அண்ணன் சேகர்பாபு செயல்படுகிறார் என்று சொன்னார். அவரை வழிநடத்தக்கூடிய அவருடைய ஆசானாக இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு அந்த பெருமை சேரும். அதை தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துவோம்.
அரசியல் கட்சி தேர்தல் வெற்றி என்று வரும்பொழுது நாங்கள் உழைச்சி எப்படி நாங்கள் வாங்கிடுவோம். ஆனால் எதற்காக இந்த கட்சிக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதை சிந்தித்து பார்ப்பதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற நிகழ்வை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்கள் வேலையை நாங்கள் சரியாக பார்க்குறோம். உங்கள் வேலை படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்துங்கள், பெற்றவர்களுக்கு பெருமை தேடி தாருங்கள்,